ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மேட்டோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து சேட்டெல்லாம் அப்லோட் ஆகிருக்கு, சயின்ஸ் சோஷியல்லாம் கூட இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ 76லேருந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் நம்பர் 5 கொடுத்துருக்காங்க, அடுத்த 9 கொடுத்துருக்காங்க. 5லேருந்து 9 வந்திருக்கு, அப்புறம் 16, 31 ஒரே நம்பரால் அடிஷனோ மல்டிப்ளிகேஷனோ நடக்கல. என்ன எப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 கூட 2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 10 வந்திருக்கு, -1 பண்ணி 9ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 9. அடுத்த 9 கூட 2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 18 வந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து 16 எழுதியிருக்காங்க, அப்போ -2 பண்ணியிருக்காங்க, 16 வந்துடுச்சு. அப்புறம் 16 கூட 2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 32 வரணும். ஆனால் இங்கே 31ன்னு வந்திருக்கு, அப்போ -1 பண்ணி 31ன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து 31 கூட மல்டிபிள் பை 2 பண்ணும்போது 62ன்னு வரும். ஆனால் இங்கே 16 வந்திருக்கு, அப்போ -2. அதாவது ஒரு தடவை -1, ஒரு தடவை -2, -1 -2 அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே 60 வந்துடுச்சு. அப்போ 60 கூட 2 மல்டிபிள் பண்ணிவிட்டு 120ன்னு வந்திருக்கும். இங்கே அடுத்த -1 தான் வருது, அப்போ -1 பண்ணியிருப்பாங்க, 119. உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது, அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 77ல் பாருங்கள், 2, 17, 82, 257 நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 2, 1 + 1 வந்து 2 தான், 1 + 1 2ன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 1ஓட பவரில் என்ன நம்பர் போட்டாலும் 1 தான், 1/4 கூட 1 தான் வரும். இப்போ அடுத்த நம்பர் வந்து 2/4 கூட 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 2/4 அப்படின்றது 2 × 2 × 2 × 2 4 தடவை மல்டிபிள் பண்ணுறது தான் 2/4 + 1. சரி, இன்னொரு 2 இருக்குது. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 + 1 நமக்கு 17 கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்து வந்து 82, 3/4 கூட +1 பண்ணியிருக்காங்க. 3/4 அப்படின்றது வந்து 3 × 3 4 தடவை 3 மல்டிபிள் பண்ணிட்டு 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 3 3s are 9, 3 3s are 9, 9 9s are 81. இங்கே ஒரு 1 இருக்குது, அப்போ இது வந்து 82 கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அடுத்த நம்பரும் கரெக்டாக இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 கூட ஒரு 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 4 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 256 வருது, அது கூட ஒரு 1 ஆட் பண்ணி 257 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த ஆர்டரை பாருங்கள், 1/4 + 1, 2/4 + 1 அதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே வந்திருக்கு. அடுத்து வர 4 வந்து 5/4 + 1 தான் நம்மளோட ஆன்சர். 5⁴ அப்படின்றது 25 25s வரும், 625 + 1 வந்திருக்கும். அப்போ 626 தான் கரெக்ட் ஆப்ஷன், நம்மளோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஆர் டேர்ம்னு கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸில் இந்த ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. இல்லை என்ன ரூல் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே வந்து 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது, நடுவில் 40ன்னு எழுதியிருக்காங்க. இல்லை, 6 × 5 பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இங்கே வந்து 2 × 5 பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது இங்கே வந்து 13 வரும், இங்கே வந்து 10 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நடுவில் 40ன்னு போட்டிருக்காங்க. அடிஷன் பண்ணி தான் இந்த இடத்துல 40 அப்படின்ற நம்பரை எழுதியிருக்காங்க சென்டரில். இதுவும் ×5, இதுவும் ×5 பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை ரெண்டத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ×5 பண்ணியிருக்காங்க, அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ அதே மாதிரி இங்கே 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 9ஐயும் 4ஐயும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 13 கிடைக்கும். அது கூட ஒரு ×5 பண்ணும்போது 65. ரூல் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. இங்கே அப்படி தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி 7 கூட யாரை ஆட் பண்ணிவிட்டு ×5 பண்ணால் 80 வரும், அதுதான் நம்மளோட கொஸ்டின். 7 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணிவிட்டு 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு 80 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மல்டிபிளில் இருக்க இந்த 5 அங்கே போனால் என்ன ஆகும், டிவைட் ஆகிடுமா? அப்போ 7 + வாட் நம்பர் அப்படியே இருக்கட்டும், இந்த மல்டிபிளில் இருக்க 5 மட்டும் அங்கே கொண்டு போயிடலாம் டிவிஷனில். அப்போ இப்படி கேன்சல் பண்ணும்போது 1 5s are 5, 6 5s are 30, 16 இருக்குது. நமக்கு இந்த கொஸ்டின் மார்க்கில் வர நம்பர் தானே வேணும். அப்போ இந்த +7 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், -7 ஆகிடும். அப்போ 16 - 7 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ 9 அப்படின்றது தான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். அப்போ இங்கே வர வேண்டிய நம்பர் வந்து 9 தான், நம்மளோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து வர வேண்டிய இந்த ஆல்ஃபபெட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் முதல் ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க உங்களோட ரஃப் காலமில். ஏன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட்டில் அடிஷ்னல் ஷீட் இருக்கும், அதில் எழுதி வச்சுட்டு இதில் பாருங்கள், முதல்ல இங்கே இ இருக்குது, இங்கே வந்து ஜி இருக்குது. ஸோ இ, அதுக்கப்புறம் சரி இங்கே இருக்குது, அடுத்த லெட்ரு ஜி, அடுத்து ஐ, ஒரு லெட்ரு விட்டு விட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள். அடுத்து கே, ஜே விட்டுட்டு கே எழுதியிருக்காங்க. அப்புறம் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஒரு லெட்ரு விட்டு டெஃபினட்டாக எம் தான் வரும். இப்போ ஃபஸ்ட் லெட்ரு எம் வரும்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. எம் வர்ற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டாக செகண்டான்னு கண்டுபிடிக்கணும்ல, அப்போ இன்னொரு ஆப்ஷன் செக் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு 2வது லெட்ரு வந்து எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இங்கே இருக்குது. அடுத்து இங்கே வி இருக்குது, இங்கேருந்து ஒரு லெட்ரு விட்டு வி எழுதியிருக்காங்க. விக்கு அப்புறம் இங்கே டி இருக்குது, ஒரு லெட்ரு விட்டுட்டு டி எழுதியிருக்காங்க. டீலேருந்து ஒரு லெட்ரு விட்டுட்டு இங்கே ஆர் எழுதியிருக்காங்க சென்டரில்.
அங்கேருந்து ஒரு லெட்டர் விட்டுட்டு டெஃபினட்டாக அடுத்து பி தான் வந்திருக்கும். பி வரணும் 2வது பிளேஸில். அப்போ 2வது பிளேஸில் பி இங்கே தான் வந்திருக்கு, எம்பி. அப்போ கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த இது ஆட் ஆன் அவுட் என்னன்னு கண்டுபிடி. எல்லா நம்பரும் எப்படி ரிலேட் ஆயிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல 9 வந்து 11 ஆயிருக்கு, ஆட் 2 பண்ணியிருக்காங்க. அடுத்து 11 வந்து 14 ஆயிருக்கு, ப்ளஸ் 3 பண்ணியிருக்காங்க. அடுத்து 14 வந்து 19 ஆயிருக்கு, இப்போ ப்ளஸ் 5 பண்ணியிருக்காங்க. அடுத்து 19 வந்து 26 ஆயிருக்கு, ப்ளஸ் 7. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 26 வந்து 36 ஆயிருக்கு, அப்போ ப்ளஸ் 10 ஆட் ஆயிருக்கு. இங்கே பாருங்களேன், இது வந்து 2, இது 3, இது 5, இங்கே 7 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் அவங்க வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆட் நம்பர் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக இங்கே 9 தான் ஆட் பண்ணியிருக்கணும். அப்படி ஆட் பண்ணல, அப்போ இந்த நம்பர் ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 10 ஆட் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ இவங்க வந்து ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க, 2, 3. ஏன்னா 2 வந்திருக்கு, இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர், இது ஆட் நம்பர்னு வருது. ஏன்னா 2க்கு அப்புறம் 3, 5, 7 ப்ரைம் நம்பர் வந்திருக்கு. அப்போ 7க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து இங்கே டெஃபினட்டாக அவங்க 11 தான் ஆட் பண்ணியிருக்கும். 11 ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல அவங்க கரெக்டாக 37 கொடுத்துருக்கணும். அதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து 13, அதை ஆட் பண்ணி 50 கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. அப்போ மிஸ் பண்ண நம்பர் வந்து 36 தான் ராங்காக இருக்குதுல்ல, அதுதான் அவங்க கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் இதுலேயும் ஆட் ஒன் அவுட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ஃபபெட்டில். அதுக்கப்புறம் டபிள்யூ கொடுத்துருக்காங்க, அடுத்த லெட்டரே கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கு நடுவில் எந்த கேப்பும் இல்லை, ஒரு 0 எலிமெண்ட் மிஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் டபிள்யூக்கு அப்புறம் யூ கொடுத்துருக்காங்க, ஒரு ஆல்ஃபபெட் விட்டுட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து யூல இருந்து ஆர் எழுதியிருக்காங்க, யூல இருந்து ஆருக்கு போகும்போது 2 ஆல்ஃபபெட்டை மிஸ் பண்ணிட்டு எழுதியிருக்காங்க. அப்புறம் ஆர்ல இருந்து எண்ணுக்கு போயாச்சு. ஸோ ஆர்ல இருந்து எண்ணுக்கு போகும்போது நடுவில் 3 ஆல்ஃபபெட் மிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து எண்ல இருந்து 4 ஆல்ஃபபெட் மிஸ் பண்ணணும்ல, 1, 2, 3, 4 4 ஆல்ஃபபெட்டை மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் வந்து ஐக்கு போயிருக்கணும். ஆனால் தவறுதலாக என்னன்னு எழுதிட்டாங்க, ஜேன்னு எழுதிட்டாங்க. அப்போ வந்து ஜே தான் அவங்க தப்பாக எழுதியிருக்காங்க. இப்போ அவங்க ஐயை எழுதியிருந்தாங்க அப்படின்னா ஐக்கு அப்புறம் 5 ஆல்ஃபபெட்டை மிஸ் பண்ணணும்ல. ஸோ 1, 2, 3, 4, 5 5 ஆல்ஃபபெட்டை மிஸ் பண்ணிட்டு இங்கேருந்து சிக்கு வந்திருக்கணும். சி சரியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ அந்த ஜேன்ற இடத்துல மட்டும் ஐன்னு வந்திருந்தா அந்த ரூல் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும்ல. அப்போ வந்து ஜே தான் தப்பாக பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ இதுதான் நம்மளோட ஆட் ஒன் அவுட். அடுத்த கொஸ்டினை பாருங்க, கடிகாரத்தில் நேரம் இப்போது 2:05 PM எனில் 20 மணி 55 நிமிடங்கள் கழித்து கடிகாரத்தில் சிறிய முள் எந்த எண்ணினை காட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 2:05 இருக்கு டைம். இதுல இருந்து 20 hours 55 minutes. இல்லை சிறிய முள் அப்படின்றது வந்து நம்மளோட அவர் ஹேண்டை தான் அவங்க சொல்கிறாங்க. எத்தனை மணி அப்படின்றது தான் கேட்குறாங்க. பெரிய முள்ன்றது அந்த நிமிடத்தை கேட்குறாங்க. இப்போ மாதிரி இது எவ்வளோ டைமில் இருக்கும்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கரெக்டாக 20 மணி நேரம் 55 நிமிஷம்னு சொல்லியிருக்காங்களே. இதுலேருந்து ஒரு மணி நேரமாக வந்து ஆட் பண்ணியிருந்தா டெஃபினட்டாக லேட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இப்போ வந்து 24 hours கழிச்சு இதே டைம் ரிப்பீட் ஆகும்ல. அப்போ இதுலேருந்து நான் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் டைமை கால்குலேட் பண்ணுறேன்னா அதே டைம் இருக்கும், 2:05 தான் இருக்கும் 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. ஆனால் இதை வந்து 20 hours 55 minutesன்றதை நம்ம வந்து ஒரு 21ன்னு வச்சுக்கலாம். இதை ரவுண்டாக 21 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுலேருந்து 5 minutes என்ன பண்ணிக்கலாம், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 24 ஹவர்ஸ்க்கா 21 ஹவர்ஸ் நமக்கு போதும்ல நம்மளோட கேல்குலேஷனுக்கு. அப்போ 3 hours முன்னாடி வரணும். அப்போ 3 hours முன்னாடி வரணும்னா 2:05லேருந்து 1 hour முன்னாடி வந்தோம்னா 1 இருக்கும். அதுக்கு முன்னாடி 12, இன்னொரு 1 hour. இதுலேருந்து இன்னொரு 1 hour வரும்போது 11:05 இருக்கும். இது கரெக்டாக 21 ஹவர்ஸ்க்கு. ஆனால் நம்மளுக்கு இங்கே 20 hours 55 minutesே போதும். அப்போ இதுலேருந்து ஒரு 5 minutes சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது 11 o'clockல இருந்திருக்கும் டைம். ஸோ 20 hours 55 minutesக்கு அப்புறம் நம்மளோட அவர் ஹேண்ட் வந்து எந்த டைம் காட்டணும்னா 11 அப்படின்றது தான் சரியான ஆப்ஷன். அது நம்மளோட முதல் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.